C++, ஜாவா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? நல்ல ஜாப் நல்ல கம்பெனியில் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான ஒரு சூப்பரான வேகன்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜோஹோ கம்பெனிலேருந்து அந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜோஹோ எவ்வளோ பெரிய கம்பெனின்றது நமக்கே தெரியும். தமிழ்நாடு தான் இந்த சிஇஓ, தமிழ்நாடு பேஸ்டு சிஇஓ தான் அவரு. ஜோஹோலேருந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஜாப் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். இல்ல அப் டு 2025. சோ உங்களுக்கு ஃப்ரெஷர் எடுக்கறாங்க, அப் டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் எடுக்கறாங்க. கண்டிப்பா. முக்கியமா யார் வரக்கூடாதுன்னா இப்ப பிரசன்ட்டா படிச்சிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வரவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் கூட அவங்க கையில இருக்காது. ஆமா, 2026 ஸ்டூடண்ட்ஸ் எலிஜிபிள் இல்ல. நீங்க 25 வரைக்கும் பாஸ்ட் அவுட்டா இருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள், இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இருக்க வேண்டிய ஒரே நாலேஜ் என்னன்னா டிசைன், அதாவது ப்ரோக்ராமிங் நாலேஜ். அந்த என்னென்ன ஸ்கில் செட் கேட்குறாங்க? C++, ஜாவா. ஸோ உங்க இது 3 தான். பைத்தன் இதுல இன்க்ளூட் பண்ணல. அவங்களுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா C++, ஜாவா. இந்த 3த்துல ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலுமே நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே தான். உங்களுக்கு அனலிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலே ஓகே தான். இதுல வந்து நீங்க அட்டன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துட்றேன். அந்த லிங்க் டச் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபார்ம் மாதிரி, இதுல உங்களுக்கு தெரியுதா ஒரு ஃபார்ம் மாதிரி வரும், கூகுள் ஃபார்ம் இது. அதுல என்னென்ன டீடைல்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேட்கறது உங்களோட நேம் கேட்குறாங்க, உங்களோட மெயில் ஐடி, அதாவது நான் உங்களுக்கு ஆக்டிவா இருக்கிற மெயில் ஐடி. மெசேஜ் ஏதாவது உங்களுக்கு ஹெச்ஆர்ல இருந்து பண்ணாங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். எனி டைம் எந்த டைம் கால் பண்ணாலுமே நீங்க வந்து பிக் பண்ற மாதிரி இருக்கணும் அந்த ஒரு மொபைல் நம்பர். உங்களோட காலேஜ் நேம், டிபார்ட்மெண்ட், டிகிரி அண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன, பிஇயா இல்ல பிடெக்கா, அதுல என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க முடிச்சிருக்கீங்க அது கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன், எந்த இயர் பாஸ்ட் அவுட் அது கேக்குறாங்க. டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. சிடிசி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னா சிடிசி போடலாம். சிடிசி நீங்க ஃப்ரெஷரா இருந்தா என்ஏ நாட் அப்ளிகபிள் போடலாம். எக்ஸ்பெக்டட் சிடிசினா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, கரண்ட் சிடிசி வந்து உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்றத போடலாம். நோட்டீஸ் பீரியட், ஃப்ரெஷருக்கு இது நோட்டீஸ் பீரியட் கிடையாது, ஏன்னா இமிடியேட் ஜாயின் தான் ஃப்ரெஷர்ஸ்லாம். எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள்ல நோட்டீஸ் பீரியட்ல வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு போடணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஸ்கில் செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குன்றதை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்கு உங்களுக்கு. என்ன நெட்வொர்க்கிங், கிளவுடிங், வாய்ஸ் சப்போர்ட், இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் கால்ஸ், ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸ்னு ஏகப்பட்ட வேகன்சி. லைக் எப்படி சொல்றது, நிறைய உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கில் செட் தான். எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணிடுங்க. என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களோட அட்ரஸ் மறக்காம உங்களோட அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்றது கொடுங்க. ஏன்னா ஜோஹோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் சைட்லயுமே ஒரு லொகேஷன்ல இருக்கு. தஞ்சாவூரா என்ன லொகேஷன், திருநெல்வேலி பக்கத்துலயோ எங்கேயோ ஒன்று இருக்கு, சென்னையிலேயே இருக்கு, இன்னொன்று அங்கே ஒன்று இருக்கு உங்களோட. அதனால தான் அவங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க. இது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன சொல்றாங்க பார்ப்போம். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த லொகேஷன் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் அண்ட் நேஷனாலிட்டி மறக்காம உங்களுடைய அப்டேட்டட் ரெஸ்யூமை கொடுத்து அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா. அண்ட் நீங்க சப்மிட் மட்டும் பண்ணா போதும், உங்க ரெஸ்பான்ஸ் போயிடும். இன்கேஸ் உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க கொடுத்துருக்கீங்களா மெயில் ஐடி, அதுக்கு தான் அந்த அசஸ்மெண்ட் லிங்க் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அங்கே தான் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அசஸ்மெண்ட் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அங்கே முடிச்சதுக்கு அப்புறமா தான் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லாமே கம்யூனிகேஷன், மெயில் கம்யூனிகேஷனா வரும். எங்களோட ஜாப் என்னமோ உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. உங்களோட ஜாப் என்னன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டியது உங்களுக்கு வேற. மறக்காம இதை அப்ளை பண்ணிக்கோங்க. யாராச்சும் சாஃப்ட்வேர் லைன்ல வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.